ஸோ இப்போ என் ஹஸ்பண்ட் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடி வாங்குறது. கரெக்டாக 12 மணிக்கு வெடி போடணும் அப்படின்னு. எனக்கு வந்து இதெல்லாம் வந்து என்னென்னா புதுசாக இருக்குது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அப்பா பாசம் இல்லாமல் நான் வளர்ந்த பொண்ணு. யாருமே அவ்வளோ தெரியாது. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன், காட்டிக்கவே மாட்டேன். எனக்கு எல்லாமே என் அம்மா தாத்தா பாட்டி மட்டும் தான். நான் சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்து வளர்ந்தது. இப்போ என் ஹஸ்பண்ட் என் லைஃப்பில் வந்திருக்காங்க. அப்பாவை விட மேலே அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப 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 பிடிக்கும். என் பர்த்டே ஒரு நாள் வந்துட்டு என் அப்பா கொண்டாடினதே கிடையாது. தெரியும், பட் ஒரு விஷ் கூட பண்ணது கிடையாது. ஸோ நான் அது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். பட் இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்தது எனக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். அவங்க நான் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கிறத விட நான் அவங்க கிடைக்க கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ரொம்ப லக்கி என் ஹஸ்பண்ட் கிடச்சதுக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அப்பா பாசம் இல்லாமல் வளர்ந்த பொண்ணுங்களுக்கு தான் தெரியும் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க காட்டுற ஒவ்வொரு பாசமும் எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்ட்டு. நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் என் ஹஸ்பண்ட் மாதிரி ஒருத்தவங்க கிடைக்கிறதுக்கு. என் ஹஸ்பண்ட் கிடச்சதுக்கு நான் கடவுளுக்கு தினமும் தேங்க்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஓகே, இனி என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். ஸோ ஏதோ பெரிய 12 மணிக்கு வந்துட்டு வெடி போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, டாடா, பாய்.